ஆந்திராவில் கிரானைட் குவாரி விபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள். விபத்து நடந்தது எப்படி என்று செய்தியாளர் சரவணனிடம் கேட்போம். சரவணன், உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திரால எங்கு நடந்த சம்பவம் இது? ஆந்திர மாநிலம் நர்சராவுப்பேட்டை அருகே உள்ள பள்ளிக்குவா என்ற பகுதியில் சத்யகிருஷ்ணா என்ற கிரைனேட் நிறுவனம் ஒன்று குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரியில் 20க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு அவர்கள் அனைவரும் பணிக்கு சென்ற நிலையில் இன்று காலை ஒரு பாறையை வெளியேற்று தகர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஏற்பட்ட பாறை சரிவில் சிக்கிக்கொண்ட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் மேலும் 10க்கும் மேற்பட்டவர் அந்த பாறை சரிவில் படுகாயமடைந்து சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த தொழிலாளர்கள் அனைவரும் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 10 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு பார்வையிட்டு அங்கு மேலும் எவரேனும் சிக்கியிருக்கிறார்களா போன்ற கோணங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்து மேலும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து உடனடியாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்றும் ஆந்திர மாநில முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது கூட நடக்காமல் இருக்க இந்த சரிவுகள் ஏற்பாடுகள் தகுந்த நடவடிக்கை வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொடர்ந்து இந்த பாறைகளில் சிக்கிக்கொண்ட வேறு யாரேனும் உள்ளார்களா என்ற கோணங்களில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.